வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 19 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம அப்படியே இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ திருப்பி அதை ரிவிஷன் பண்ண மாதிரி அதையும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயே அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. குடியரசு துணைத் தலைவராக இருந்த குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கரின் பதவிக்காலம் வரும் 2027 ஆகஸ்ட் வரை இருக்கிற நிலையில் உடல்நிலை காரணம் காட்டி என்ன பண்ணிடுறாரு, அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜூலை 21. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது யார் ஏற்றுக்கிட்டா அப்படின்னா குடியரசுத் தலைவராக இருந்த திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதை அடுத்து மத்திய அரசு இதழில் அது குறித்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. ஸோ புதிய துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் உடனடியாக தொடங்கியது. ஸோ போட்டி இருக்கும் பட்சத்தில் செப்டம்பர் 9 தேர்தல் நடைபெறும் அப்படி சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஸோ மக்களவையில் தற்பொழுது 542 எம்பிக்கள் உள்ளன, ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாநிலங்களவையிலையும் 239 எம்பிக்கள் உள்ளன, அதில் 6 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே. தற்பொழுது மகாராஷ்டிராவில் ஆளுநராக உள்ள தமிழகத்தை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் அப்படி சொல்லி பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா அப்படிங்கிறவர் அறிவிச்சிருக்கிறார். சரி, ஓகே. இது சம்மந்தமாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இவர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இவர் தேர்வு செய்யப்பட்டால் தமிழகத்திலிருந்து துணை குடியரசுத் தலைவருக்கு 3வது நபராக இவர் தான் போகிறாரு. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான பக்கம் அப்படி சொல்லிகிட்டே இருப்போம். சரி, ஓகே. பசுமை புரட்சியின் பொழுது நெல் கோதுமைக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் மக்காச்சோளத்திற்கு அளிக்கப்படவில்லை. நம்ம இது எக்கனாமிக்ஸ்லேயே பார்ப்போம். சரிங்களா? பசுமை புரட்சி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பசுமை புரட்சியின் பொழுது நெல்லுக்கும் கோதுமைக்கும் அளிக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம் எதுக்கு அளிக்கப்படலை அப்படின்னா மக்காச்சோளத்துக்கு அளிக்கப்படவில்லை. 1965-66 இந்தியாவில் சுமார் 48 லட்சம் ஹெக்டரில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளம் மகசூல் குறைவின் காரணமாக 49 லட்சம் டன் மட்டுமே உற்பத்தி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ அது நல்ல டெவலப்பாக இருக்குது. அதாவது மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல டெவலப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி தீவனம், ஸ்டார்ச் உற்பத்தி, எத்தனால் எரிபொருள் கலவை போன்றவற்றில் மக்காச்சோளம் ஒரு முக்கிய பொருளாக உருவெடுத்திருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம ஆல்ரெடியே லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம் E20 எரிபொருள் கொள்கை அப்படின்னு சொல்லி. அதில் எத்தனால் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் மக்காச்சோளத்தின் தேவை மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அம்சங்கள்னால மக்காச்சோளம் முன்னணியே நிற்கிறது. ஓகே, இது குறைந்த அறுவடை. அப்போ மக்காச்சோளத்தோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த அறுவடை காலத்தை கொண்டிருக்கும், நெல் கரும்பை விட குறைவான நீரை குடிக்கிறது. இதில் பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவாக இருக்கும். வறட்சி பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைந்து வரும் பகுதிகளிலும் மக்காச்சோளம் ஒரு சிறந்த மாற்று பயிராக உருவெடுத்திருக்கு. பல பகுதிகளில் இது குறைந்த சந்தை அபாயத்துடன் ஒரு நிலையான வருமானத்தை அளிக்கிறது. அதனால மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. தொடக்க கல்வியில் ஆரம்பித்து முதியோர் கல்வி வரை உள்ளடக்கிய விரிவான ஒரு தயாரிக்கப்பட்டது தான் கல்விக் கொள்கை. சரி, ஓகே. இந்த நிலையில் ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 நபர்களை கொண்ட 600 பக்கங்களில் வடிவமைக்கப்பட்ட மாநில கொள்கையின் அறிக்கை கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஸோ அந்த டேட்டா நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 நபர்களை கொண்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு மாநில கல்வி கொள்கையை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. அடுத்தது இதில் எண்ணும் எழுத்து திட்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் டைம் பார்த்துக்கலாம். கரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்கு 2022 அப்போ எண்ணும் எழுத்து திட்டம் எப்பொழுது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் 2022. சரி, ஓகே. அமல்படுத்தப்பட்டது. 3ஆம் வகுப்பின் நிறைவில் ஒவ்வொரு குழந்தையும் வாசித்தல் அடிப்படை கணித திறனை அடைவதை உறுதி செய்யவும் கற்றல் பின்னடைவை சிக்கலை தீர்க்கவும் இந்த திட்டம் நீட்டிக்கப்படும் என்கிறது கல்விக் கொள்கை. சரி, ஓகே. அப்போ எண்ணும் எழுத்து திட்டம் அப்படிங்கிறது 2022 கொண்டு வந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு 3ஆம் வகுப்பு நிறைவில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைங்களுக்கு வாசித்தல் அடிப்படை கணித திறனை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஓகே. அவ்வளோதான் நமக்கு இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸே இருக்கும், பெருசாக இருக்காது. இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லைனாலும் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறேன், இது தெரிஞ்சுங்க. ஸோ பாஜக மூத்த தலைவர் ராஜா ஆளுநர் ஆகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்காங்களா, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பாஜக மூத்த தலைவர் ராஜாவை ஆளுநர் பதவியில் அமர்த்த அக்கட்சி திட்டமிட்டுள்ள தகவல் வெளியாகிறது. ஓகே. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனால் தேசிய அளவில் பாஜகவின் கவனம் தமிழகத்தில் பக்கம் திரும்பியுள்ளது. 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. இதற்கான
இதெல்லாம் வந்து வகுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த பாஜகவினருக்கு தேசிய அளவில் கட்சிகள் பதவிகளை வழங்கியும் அமைச்சரவை, ஆளுநர், துணை குடியரசுத் தலைவர் போன்ற பதவிகளையும் பாஜக வாரி வழங்கி தமிழகத்திற்கு ஆதரவாக இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் 2026 தேர்தலொட்டி தமிழக பாஜகவினருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தேசிய தலைமை விரும்புவதாக வந்து தகவல் வெளியாகி இருக்குது. சரி, ஓகே. இதில் நமக்கு தேவையானது இங்கே இருக்குது பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாகாலாந்து ஆளுநராக இருந்த இல கணேசன் அப்படிங்கிறவர் கடந்த 15ஆம் தேதி வந்து இறந்துட்டார். ஸோ அங்கே வந்து போஸ்ட் வந்து காலியாக இருக்குது, ஆளுநர் போஸ்ட்டு. அதேமாதிரி இதனால் வந்து அந்த மாநில ஆளுநர் பதவி காலியாக இருக்குது. அதேபோல் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ வந்து துணை குடியரசு வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த போஸ்டிங் வந்து காலியாக இருக்குது. ஸோ இந்த 2 மாநிலங்களிலும் ஆளுநராக இருந்தவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மீண்டும் தமிழகத்தில் இருந்து ஒருவர் ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்க பாஜக தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு ஆளுநர் பதவிக்கு தமிழக பாஜக மூத்த தலைவர் பட்டியலை பாஜக தயாரித்துள்ளதாகவும் அதில் வந்து ராஜா, அது ஹெச் ராஜா பெயர் முதலிடம் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இது குறித்து தமிழக பாஜக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறும்போது ஹெச் ராஜா ஆளுநர் பதவிக்கு வந்து பொருத்தமானவராக இருப்பார், இதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ஆளுநராகவும், அப்போ வந்து அந்த ஹெச் ராஜா அப்படிங்கிறவர் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நாங்கள் வந்து தமிழகத்திலிருந்து அண்ணாமலை எதிர்பார்த்தோம், ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். அதேபோல் வந்து ஆளுநர் பதவியிலும் எது வேண்டாம் நிகழலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம தேவையில்லைனாலும் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, ஓகே. அவ்வளோதான் இன்றைக்கி என்ன கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.